அப்புறம் அவுட்டோரில் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 5000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டோரில் போகிறேன். பொதுவாகவே நம்ம இன்டோரில் இருக்கும்போது ஒரு பிரைட்னஸில் இருப்போம். அவுட்டோரில் இருக்கும்போது டைரக்ட் சன்லைட்டில் நமக்கு டிஸ்பிளேவே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நம்ம டிஸ்பிளேவை அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இந்த சின்ன மொபைலில் பேட்டரியை பற்றி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் ரொம்ப பார்த்து எக்ஸலண்ட்டாக இருந்து வியந்த ஒரு மொபைல் அப்படின்னு கூட இதை டைரெக்டாகவே நான் சொல்கிறேன். எதனால அப்படின்னா, இந்த மாடல் மொபைலில் பேட்ரி 6500 mAh வந்து பேட்ரி இருக்குது. உண்மையாலுமே 2 டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி. 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 14 மினிட்ஸில் சார்ஜ் ஆச்சு. ஸோ 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 44 மினிட்ஸில் சார்ஜ் ஆச்சு. 100% சார்ஜுக்கு அப்படிங்கிறது 1 மணி நேரம் 18 நிமிஷத்தில் 100% இதுக்கு சார்ஜ் ஆச்சு. ஸோ அப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டி நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2 நாள் ஈவன் நம்ம கேமிங் விளையாண்டாலும் சரி, சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நான் இன்டர்நெட்டு பெருசாக பார்ப்பேன், யூடியூப் ரெகுலராக பார்ப்பேன், இல்லை நிறைய ஃபோன் கால்ஸ் பேசுவேன், இல்லை நான் வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கிறேன், யாராக இருந்தாலும் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து நான் இல்லை இடத்த சர்வே பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக ஒரு கேமரா மாதிரியே இது வந்து தாராளமாக இதை ஷேப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.